வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 நான் ஆல்ரெடி போட்டாச்சு. அத செக் பண்ணிக்கோங்க. இதுல இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ரொம்பவே பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பெர்சன் உங்கள உண்மையா விரும்புறாங்களா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நபருக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உங்கள் மீது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்வார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதே கிடையாது. அதாவது அக்கறை. இங்க நெறைய பேர் சொல்லலாம், என் மேல எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. என் மேல ரொம்பவே பாசம் காமிக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாம். பட் உண்மையான ரியாலிட்டி ரீசன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மேல காமிக்கக்கூடியது அக்கறையா இருக்காது. சும்மா பேருக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். அக்கறைங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது, அந்த சூழ்நிலையில உங்க மேல அக்கறை எடுத்துக்கிட்டு, உங்க கூட இருந்து உதவி பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் அக்கறை. உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் பொழுது. தேவையில்லாத நேரத்துல ஹெல்ப் பண்ணும்போது, அது அக்கறை இல்ல. அது வேற ஒரு விஷயம். உங்க லைஃப்ல உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா, எந்த நேரத்திலயும் உங்களுக்கு அக்கறையா இருப்பாங்க. ஒரு நபருக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான், நீங்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார்கள். இங்க நெறைய பேர் லைஃப்ல இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கிடைக்காத ஒரு விஷயம் தான் சொல்லணுங்க. ஏன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க என்னதான் ஒருத்தவங்க மேல அன்பு வச்சு, காதல் வச்சு, அவங்க மேல எல்லாத்தையும் பண்ணி, அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் பண்ணாலும், அவங்க உங்களுக்காக எதையாவது பண்ணுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பான முறையில் நெறைய பேர் லைஃப்ல அது இல்லாத ஒரு விஷயம் தான். பட் உங்க லைஃப்ல உங்க மேல ஒரு உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா, உண்மையான அன்பு சொல்றேங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய அன்புனா எல்லார்ட்டயும் கிடைக்கும். ஆனா உண்மையான அன்பு உங்க மேல நீங்க மட்டும் போதும்னு நெனச்சுக்கிட்டு, உங்க மேல உண்மையான அன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, நீங்க எந்த ஒரு விஷயத்த எப்ப சொன்னாலும் சரி, அத உங்களுக்காக பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒருத்தன விட்றாதீங்க. ஒரு நபருக்கு உங்கள் மீது எவ்வளோ அன்பு இருக்கிறதோ, அதை தான் அவர்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது வெளியே காமிப்பார். இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அல்லது ஒரு திருட்டு நடந்திருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கு, இல்ல உங்க கூட வந்தவங்களே ஏதோ சண்டை ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க உங்களுக்குள்ள சண்டை மோதல்கள் வருது. இப்படி எந்த ஒரு டைம்னாலும், எந்த ஒரு சிச்சுவேஷனாலும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, உங்க மேல எவ்வளோ ஒருத்தங்களுக்கு அன்பு இருக்குதோ, அந்த ஒரு அன்ப தான் அந்த இடத்துல வெளிக்காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, போயிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு பையனுக்கும், ஒரு பையனுக்கும் பிரச்சனை வருது. அப்பம்போது ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆணோ, இல்ல அந்த ஒரு பெண்ணோ உங்களுக்கு உதவி பண்ணா, அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. பட் எப்படி சண்டை போட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சுன்னு போனாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இல்ல. ஸோ அதே மாரி தான் லவ்வர்ஸ்லயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா, அது ஒரு உண்மையான அன்பா இருக்கும். எப்படியோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல உங்களுக்கு அன்பே இல்ல. உங்களுக்கு இன்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு நபருக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்தால், அவர் உங்களுக்காக அதிகம் வருத்தப்பட்டு கண் கலங்குவார். அதாவது பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனைங்கிறது வேற. அதாவது சண்டைன்ற பிரச்சனை வரும்போது அப்படி, அப்படி இல்லன்னா வேற ஏதாச்சும் ஃபினான்ஷியலா பிரச்சனை வரும்போது அப்படி ஓகேங்களா? இப்போ வரக்கூடிய பிரச்சனை உங்க ஃபேமிலினாலயோ, உங்க குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களோட மனதளவுல வரக்கூடிய பிரச்சனை. நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற வரக்கூடிய இது போன்ற மனதளவுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, உங்களோட பிரச்சனைய பார்த்து அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கண் கலங்குவாங்க, வருத்தப்படுவாங்க. இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, "நான் இருக்கேன் உனக்கு உறுதுணையா" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க யார் சொல்றாங்களோ, அவங்களுக்கு உங்க மேல உண்மையா அன்பு இருக்கு. அவங்க இல்லைனாலும் என்ன, "நான் இருக்கேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன். நான் உன்ன கண்களால பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ உங்க கூட நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட உண்மையான அன்பு இருக்கவங்கள விட்றாதீங்க. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு வந்துவிட்டால், மற்ற எந்த பெண்ணையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். இது நெறைய பேர் சொல்லலாம். அப்படிலாம் யாருமே இப்ப இல்லன்னு. உண்மதான். ஆனா காரணம் என்னன்னா, உண்மையான அன்புன்னு நான் சொல்றேன். இங்க நார்மலா சொல்லக்கூடிய இந்த அன்புன்ற விஷயம் எல்லார் மேலயும் இருக்கிற மாரி காமிச்சுக்கிறாங்க. இந்த லவ்வுன்ற ஒரு விஷயத்திலேயே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சும்மா லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே தவிர, அது உண்மையா இருக்கிறது கிடையாது. ஏன்னா உண்மையா இருந்தா எந்த சூழ்நிலையினாலும் எக்காரணத்த கொண்டும் நீங்க பிரிஞ்சிருக்கவும் மாட்டீங்க. அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க சேர்ந்து தான் இருந்திருப்பீங்க. அது உண்மையான அன்பு. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறலாம் அப்படின்ற ஒரு நெனப்பு அங்க வரும். பட் சும்மா அன்பா இருக்கிறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போணும்லாம் நெனப்பே வராது. நீ போனா போயிட்டு போ. வேற ஒரு பொண்ணு, வேற ஒரு பையன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல ஒரு ஆணுக்கு உங்க மேல உண்மையான அன்பு வந்துருச்சுன்னா, அவங்க வேற எந்த ஒரு பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு பொண்ணையும் திரும்பி பார்க்காத ஒரு பையன் உங்க லைஃப்ல இருந்தானா, அவன் உங்கள உண்மையா விரும்புறான்னு அர்த்தம். அப்படி மத்த பொண்ணுங்களையும் திரும்பி பார்க்குறாங்க, உங்களையும் லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள உண்மையான 100% உங்க மேல ஒரு உண்மையான அன்பு இல்ல, சும்மா லவ்வுன்ற ஒரு கான்செப்ட். அந்த அளவுக்கு தான் உங்களோட காதல் இருக்கு. இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத நீங்க உண்மைன்னு நம்பலாம், பொய்ன்னு நம்பலாம். அது உங்களோட இஷ்டம், உங்களோட காதல், உங்களோட வாழ்க்கை. பட் ஒருத்தங்க உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா இப்படி இருப்பாங்க. பொய்யான அன்பு வச்சிருந்தாங்கன்னா இப்படி இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஸோ இத ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களோட இஷ்டம் தான். உங்களோட மனப்பான்மை தான். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ